ஹலோ வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் மூலக்கரப்பட்டி மூலக்கரப்பட்டி பக்கத்தில் முனஞ்சிப்பட்டி கிராமத்தில் ஒரு முனஞ்சிப்பட்டியிலேருந்து கோடாங்குளம் போகிற ரோட்டில் நிற்கிறேன். இங்கேருந்து நம்ம தோட்டம் வந்து நேர அங்கே எட்டி பார்த்தீங்கன்னா பெரிய தென்னை மரம் தெரியும். அதான் நம்ம தோட்டம். தோட்டத்துக்கு போகிறதுக்கு இப்போ நம்ம தனி வழியில் போகிறோம். தோட்டத்துக்குன்னே இந்த தனியாக ஒரு பாதை போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த பாதையை பாருங்கள். இந்த பாதை வழியாக இப்போ நான் போய் உங்களுக்கு கிணத்தை காமிக்கிறேன். வாங்க. இதுதான் இப்போ நம்ம கிணத்துக்கு வர பாதை வழியே நம்ம வந்தாச்சு. இந்த பாதை ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 100 மீட்டரில் தான் இந்த பாதை இருக்குது. கரெக்டாக இப்போ நம்ம வழி எப்படி வருதுன்னு பாருங்கள். இதான் நம்ம நேராக அந்த கிணத்துக்குள்ளே போகிறோம். கிணத்துக்கு முன்னாடி பாருங்கள், போகிற வழியிலே ஒரு ஒரு 50 தென்னை மரம் இருக்கும். தென்னை மரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா வளர்ந்த மரம். காயெல்லாம் நல்லா காய்க்கக்கூடிய மரம். கொஞ்ச நாள் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. நீங்கள் தோட்டத்தை வந்து பாருங்கள். ஜம்முன்னு இருக்கு. மரத்தெல்லாம் பாருங்கள். இப்போ முன்னாடி போகிறேன். நல்லா நெல் நட்டு இப்போ தான் அறுத்துருக்காங்க. இன்னும் வைக்கல கூட, அல்லலை. அதுக்கு அடுத்தல பாருங்கள், வாழை கிடக்கு. ஒரு புளிய மரம் நிற்கி. வேற சுற்றிலும் நல்ல பூராமே வைக்காடு தான். எல்லா இடமும் நல்ல பருவம் நடந்து இப்போ தான் எல்லாம் அறுத்து முடிச்சிருக்காங்க. இப்போ வாங்க நம்ம கிணத்துக்கிட்ட போவோம். கிணத்த காமிக்கிறேன். ஒரு மாமரம் நிற்கிது. அது பதில் 2 புளிய மரம் நிற்கி. கிணத்துல ஒரு போர் இருக்கு. ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு. இப்போ பாருங்க, கிணத்த காமிக்கிறோம். இதான் கிணத்துல இருந்து தண்ணி வர வாய்க்கால். இப்போ கிணத்துக்கு காமிக்கிறேன். கிணத்து பக்கத்தில் ஒரு பம்பு செட்டுக்கு ரூம் இருக்கு. நல்ல ரூம், நல்ல பெரிய ரூம்பா இருக்கு. கிணத்த காமிக்கிறேன். வாங்க. ஏரியாலாம் இப்போ கொஞ்சம் மழை பெஞ்சா கொஞ்சம் பார்க்க பசுமையாக இருக்கும். இப்போ மழை கம்மியாக இருந்தோடனே இதாக இருக்குது. இப்போ நம்ம தோட்டத்தை எடுத்து நல்ல மரங்கரம் வச்சு விட்டா அழகாக இருக்கும் பார்க்க. இந்த கிணத்த பாருங்க. அந்த கீழ் பக்கம் குளம், தென் பக்கமும் ஒரு குளம் இருக்குது. நடுவில் நம்ம வைக்காடு இருக்குது. வைக்காடு 2 பூ விளையும். பாருங்க, ஒரு 10 பனைமரம் நிற்கி. பனைமரம்லாம் நல்லா நொங்கு காய்ச்சிருக்கு. அது பக்கத்தில் வாழை மரம் நிற்கி. சுற்றிலும் நிறைய பனை மரங்கள், அந்த பக்கம்லாம் நிறைய மரங்கள் நிற்கி. மண் பார்த்தீங்கன்னா நம்ம மண் நல்ல பருவம் செய்கிறதுக்கு ஏற்ற மண். எந்த பயிர் வச்சாலும் நல்லா பிடிக்கும். நல்ல அருமையான மண். அதனால் ஏக்கரையில் வந்து மொத்தம் 9 ஏக்கர் இருக்குது. யாருக்கும் தேவைன்னா ஃபோன் அடிச்சுட்டு வாங்க, நேரடியாக பார்ட்டிகிட்டே விட்டுருவோம், பேசிடலாம்.